தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். பேட் பாய். குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. எந்த காலகட்டத்தில் இவ்வளோ அழகாக தமிழ் பேச கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? என்ன தமிழில் தப்பாக இருந்தாலும் நான் பேசுவேன். பேசி 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 அப்படியே என்னோட மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர், அசிஸ்டண்ட்டு எல்லாரும் என்கிட்ட தமிழில் பேசுவாங்க. நானும் அரைக்குறையாக தமிழில் பேசுவேன். அப்படியே மெல்ல 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 மெல்லமாக பை 2001 நல்லா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம். அதுக்கப்புறம் அப்படியே அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தென் பேசி பேசி தான் ஒரு லாங்குவேஜில் நம்ம டச்சில் இருக்கணும். அப்போ இல்லைன்னா மறந்துடுவோன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இப்போ ஒரு பக்கம் தெலுங்கு, ஒரு பக்கம் கன்னடா, இதெல்லாம் நடிக்கும்போது எப்படி இருந்தது ஆக்சுவலாக? தமிழில் மலையாளத்தில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெங்காலி ஃபிலிம் பண்ணேன். ஓ. அதுக்கப்புறம் மலையாளம். லாங்குவேஜ் இஸ் அ மஸ்ட் நினைக்கிறேன். லாங்குவேஜ் தெரிஞ்சால் நல்லது. பட் நம்ம சொல்லுவோம்ல, தெர் இஸ் நோ பேரியர் ஆஃப் லாங்குவேஜ் இன் சினிமா ஆக்டிங்னு. கொஞ்சம் கஷ்டம்தான். லாங்குவேஜ் தெரியலன்னா சம்டைம்ஸ் நமக்கு இமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு என்ன சில டைம் நடிக்கும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இல்லை டைரக்டர் என்ன சொல்லுவாங்க, இல்லை அந்த பயம் அப்போது இருக்கும். எனக்கு நிறைய கொஞ்சம் பயம் இருக்கும். கொஞ்சம் செக்யூரான ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் நமக்கு லாங்குவேஜ் இருந்தால் இன்னும் அதிகமாக தெரிஞ்சால் இன்னும் அதிகமாக பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ ட்ரை பண்ணணும். நம்ம அதை ஹிந்தியில் நான் எழுதுவேன். டைலாக்ஸை ஹிந்தியில் எழுதி மனப்பாடம் பண்ணி அப்புறமா நான் பேசுவேன். அப்படி தான் முன்னாடி பண்ணிகிட்ருப்பேன். தேவயானியை ஒரு நல்ல நடிகை ஆக்கினதில் எந்தெந்த இயக்குனருடைய பங்கு மிக முக்கியமானது? ஃபஸ்ட்டு எனக்கு அறிமுகம் பண்ண என்னோட ஹிந்தி டைரக்டருக்கு தான் நான் வந்து அந்த ப்ரொடியூசரும் டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். படம் வெளியில் வரல, ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்தது டைரக்டர் ப்ரொடியூசர் அனில் சர்மா. மிகப்பெரிய ப்ரொடியூசர், பெரிய டைரக்டர். கதார் 2 அவரோட தான். கதர் ஃபில்ம் அவரோட தான். அவர் டைரக்ஷன். பெரிய டைரக்டர், பெரிய ப்ரொடியூசர். ஸோ அவரோட கம்பெனியில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இவங்க நடிப்பாங்க, இவங்களால முடியும், அது மட்டும் இல்லை லாங் லாஸ்டிங்காக வந்து ஒரு துறையில் இவங்க இருப்பாங்க நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இந்த கலை உலகத்தில் வந்து எவ்வளோ வருஷம் நீங்கள் சேவை பண்ணுவீங்க, எவ்வளோ வருஷம் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து தாக்கு பிடிப்பீங்க, அந்த சஸ்டெயின் பண்ணுவீங்க. அதை தெரிஞ்சுட்டு அவங்க நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அதுதான் அந்த முதல் வாய்ப்பு கொடுக்குற அந்த டைரக்டருக்கும். அவர் பேர் கௌதம். என்னோட அந்த ஹிந்தி படத்தோட டைரக்டர் அவர் பேர் கௌதம். ஸோ தட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அண்ட் வி வர் ஆல் நியூ கமர்ஸ் இந்த ஃபில்ம். அந்த ஃபில்மில் எனக்கு வந்து அவர் கொண்டு வந்தது பாருங்க, அதுதான் இது வரைக்கும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறேன் இல்லையா. ஸோ முதல் நன்றி அவருக்கு. தெரியாது, எல்லாம் அவர் தான் கற்றுக் கொடுத்தது. கற்று யாரும் கொடுக்கல சார். கற்று கொடுக்கறது யாரும் இல்லை. நமக்கு ஒரு என்னன்னு தெரியல, கடவுளோட அனுகிரகம் தான் நினைக்கிறேன். கற்று ஒரு சொல்லுவாங்கல்ல, இந்த சீன்ஸ் கொடுப்பாங்க, டைலாக்ஸ் சொல்லுவாங்க. அதிகம் மெனக்கட்டுதல் யாரும் இல்லை. அது அதிகமாக இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எனக்கு சொல்லி கொடுத்தது டைரக்டர்ஸ் இல்லை. சொல்லுவாங்க, செய்வேன் கரெக்டாக. அப்படி தான் நடந்திருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர், தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் மை Malayalam director. Then I would like to also thank K.S. Adhiyaman sir, who gave me a chance in Tamil cinema. தொட்டாச்சு நீங்கல ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் கொடுக்கிறதுக்கு. And of course Agathian sir after that, who changed my life altogether. வணக்கம் மேடம். வணக்கம். கௌரி சங்கர் வந்தவாசில இருந்து. ஏகே சார் கூட நடிக்கும் போது எப்படி இருந்துச்சு உங்க அனுபவம்? நல்லா இருந்தது.
நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. இட் வாஸ் நைஸ், வெரி ஃப்ரெண்ட்லி. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நல்லா பேசுவார், ரொம்ப சுறுசுறுப்புன்னு இருப்பார், துருன்னு இருப்பார், ரொம்ப ஜாலி டைப்பு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. அவர் கூட நடித்த எல்லா படங்களும் பெரிய ஹிட்டு. இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். யா, ஓகே சார், பாய். பாய். நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இப்போ நடிக்கிறீங்களா படங்கள், என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்குது. நியூ ஜெனரேஷன் டைரக்டர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களோட எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஓல்டு ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க, டெக்னிக்கலி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க. நாம் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கோம். ரொம்ப சின்சியராக இருக்கோம், டைமுக்கு வரோம், ரொம்ப டைம் பங்க்சுவலாக இருக்கோம். அதெல்லாம் இல்லை. ரொம்ப பங்க்சுவலாக இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 2-3 மானிட்டர் பார்த்தா தான் டேக்கே வரும். இப்போல்லாம் நேராக டேக்குக்கே போகிறாங்க, அதுவே ஒரு மானிட்டர் மாதிரியே நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து மானிட்டர் பார்த்துட்டு தான் டேக் எடுப்போம். எங்களுக்கு எல்லாமே செட்டில் வந்து கரெக்டாக அந்தபடியாக நடந்துக்கணும். ரொம்ப எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருக்கணும். டைமிங்ஸ் ரொம்ப நாங்கள் எதிர்பார்ப்போம், கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி சில டெடிக்கேட்டடாக இருக்கிறோம் நினைக்கிறேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக சின்சியராக இருக்கிறோம் அந்த ஜெனரேஷன், அந்த பேட்ச் எல்லாமே. இப்போ வந்து ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. வெரி ஸ்வீட், வெரி ஃப்ரெண்ட்லி பேசிக்கலி. அண்ட் ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி தே ஹாவ் லாட் ஆஃப் செஷன்ஸ் வேர் என்ன சொல்கிறது, ரிஹர்சல்ஸ் மாதிரி பண்ணுறாங்க, நரேஷன்ஸ் பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்ம அந்த டைமில் பண்ணலை. இது ஒரு வித்தியாசமாக எனக்கு இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடந்தது. என்னது, எனக்கு கூப்பிட்டாங்க, எனக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்கள் வரணும், நாங்கள் வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, இதெல்லாம் பார்ப்போம், எல்லோரும் உட்காந்து டைலாக்ஸ் எல்லோரும் உட்காந்து பேசுவோம், ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு. பட் தென் இட் வாஸ் நைஸ். ஏன்னா நாங்கள் மட்டும் இல்லை, நானும் சரத் சார் மட்டும் இல்லை, இந்த காலத்தில் 2 பசங்களும் பொண்ணுங்க கூட இருக்கிறாங்க. ஸோ யங்கர் ஜெனரேஷன்ஸ் கூட இருக்காங்க. எங்களுக்கு அப்போ வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவுமே தரமாட்டாங்க. எங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை. இப்போ இந்த பொண்ணுங்க எல்லாம் பவுண்டட் ஸ்கிரிப்ட்ஸ் இருந்தால் தான் நடிப்பாங்க அப்படி சொன்னாங்க எனக்கு. ஸோ அது ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சுது. நாங்கள் டைரக்டர் சொன்னாதான் நாங்கள் நடிப்போம். இப்போ கூட அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்தாங்க, ஒரு நாள் கூட நான் ஓப்பன் பண்ணி படித்ததில்லை. எனக்கு என்னென்னா, டைரக்டர் வந்து சீனு காலையில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எக்ஸ்பிளைன் பண்ணது அப்புறம் தான் நாங்கள் நடிப்போம். அவங்க சொல்ல தான் நம்ம நடிப்போம் தவிர இதில் பார்த்து பண்ணுற பழக்கம் எனக்கு இல்லை. ஸோ அது புதுசாக இருந்தது. அது அவங்க எல்லாம் படிச்சுட்டு வருவாங்க லொக்கேஷனுக்கு, நான் படிக்காமல் லொக்கேஷனுக்கு போவேன். அசிஸ்டன்ட் டைரக்டரை நின்று என்னை எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா, அப்போ தான் எனக்கே புரியும். இதில் என்னவா படித்தாலும் எனக்கு அது சரியாக வராது, நீ சொல்லு அப்படி சொல்லிட்டு வர வச்சு கேரவேனில் வர வச்சு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வித்தியாசங்கள் இருக்குது. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நான் இப்போது சமீபத்தில் பார்த்தேன். ஃபியூச்சர் ஃபிலிம் டைரக்ட் பண்ணுற ஐடியா இருக்கா தேவயானிக்கு? இருக்குது. கதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சேரணும். அப்படி ஒரு கரெக்டான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா பண்ணலாம். உங்கள் 2 பெண்களும் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் பண்ண குறும்படத்தை பார்த்துட்டு? நல்லா பிடிச்சிருக்குது அவங்களுக்கு, நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் பெரியவ ஒர்க் பண்ணா. அப்படியா? ஆமாம், பிஹைண்ட் த சீன்ஸு ஷூட் பண்ணுறது, லொக்கேஷனில் 2 days ஷூட்டிங் இருந்தது. 2 daysம் வந்தா, எடிட்டிங்லேயும் வந்தா. ஆமாம், லெனின் சார் நல்ல கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டாரு. புக்கோட வான்னு சொல்லிட்டாரு, நாளே புக்கோட வரணும், பென்னு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படி சொல்லி வந்துட்டு இப்போ இந்த எடிட்டிங் பண்ணும்போது என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு எல்லாம் எழுது அதெல்லாம் சொல்லி கொடுத்தா பொண்ணுக்கு. ஸோ ஷி வாஸ் தேர் அண்ட் ஷி டுக் பார்ட். அண்ட் அந்த இது டப்பிங் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணணும் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு லேப்டாப்பில் உட்காந்துட்டு டைப் எல்லாம் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா. சின்ன பொண்ணு வந்து எனக்கு ஸ்கெட்சஸ் எல்லாம் ட்ரா பண்ணி, ஒரு 7 years, ஒரு 7 வயசு குழந்தையோட கதை தான் அது. சின்ன பொண்ணும் அப்பாக்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி. ஸோ அந்த பாப்பா வரைஞ்ச மாதிரி நிறைய
செவத்தில் ஒட்டுறதுக்கு ட்ராயிங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது. அப்போ சின்ன பொண்ணு நல்லா வரைவா. நான் சொன்னேன், நீ நல்லா வரைஞ்சிட்டு எனக்கு கொஞ்சம் சார்ட் பேப்பரில் கொடு. அம்மா நான் எப்படி 7 வயசில் வரைய முடியும்? நான் சொன்னேன், நீ இப்போ 7 வயசுன்னு நினச்சிட்டு 7 வயசு குழந்தை என்ன வரைவா அதே தான் நீ வரையணும் அப்படி சொல்லிட்டு அவரும் நிறைய விஷயங்கள் வரைஞ்சி எல்லாம் கொடுத்து நாங்கள் எல்லாம் வந்து செவத்தெல்லாம் ஒட்டினோம். அந்த பெட்ரூம் எல்லாம் ரெடி பண்ணோம். 2 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. இன் டோட்டல் டைரக்ட் பண்ணது எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நினைக்கவே இல்லை. சிரமங்கள் என்னென்ன இருக்குன்னு புரிஞ்சுதா? சிரமங்கள்லாம் நான் எடுக்கலை சார். அது டைரக்டரோட சிரமங்கள் எனக்கு தெரியும். நான் சாரும் டைரக்டர் தான். எல்லாமே சிரமங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்குது எனக்கு. நான் பண்ணும்போது நான் அது ஒரு சிரமமாக நினைக்கல, ஒரு எக்ஸைட்டிங்காக தான் நினச்சது. நான் விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பித்து எங்கேயோ போய் முடிஞ்சது. அது நான் சீரியஸ்லியே எடுக்கலை. 2 நாள் நம்ம ஷூட்டிங் பண்ணிவிட்டு எடுக்கணும். அது வந்து அந்த டிஓபியும் ஸ்டூடெண்ட்டு தான், இந்த கேமராமேனும் பிரசாதோட ஸ்டூடெண்ட் தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் ஒர்க் பண்ணது. ஒரு சின்ன கேமராவில் தான் ஷூட் பண்ணோம், டிஎஸ்எல்ஆரில் தான் பண்ணோம். பட்ஜெட்டே இல்லை. தேவயானி சிக்கனமான ஆளா? ரொம்ப சிக்கனம். இதில் ஒரு ஓவர் சிக்கனமாகி போச்சு. ஸோ பட் we enjoyed that process, we enjoyed and it was fun. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் மழை காலம் அப்போது ஷூட்டிங் வச்சது 19th and 20th 2 days. செம்ம பிச்சிட்டு பெய்யுது இங்கே மழை. ஐயோயோ மழைனால நமக்கு ஷூட்டிங் ஏதாவது பாதிப்பு வருமோ? அந்த லொக்கேஷன் இன்டோர் அவுட்டோர் எல்லாம் இருக்குது எனக்கு. பட் அப்படியே சாமியை வேண்டிட்டு ஷூட்டிங் வரக்கூடாது. பட் எக்ஸலண்ட்லி என்னோட டீம், என்னோட அந்த டிஓபி, அந்த இன்னொரு அசிஸ்டண்ட்டு, இன்னொரு 2 அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி, எங்களுக்கு ஆர்ட் டைரக்டர் கிடையாது, நாங்களே ஆர்ட் டைரக்டரு. எங்களுக்கு மேனேஜர் கிடையாது, நாங்களே மேனேஜரு. கடையில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டில் வாங்குறதுலேருந்து, ஜன்னலுக்கு கர்டன் துணி வாங்குறதுலேருந்து, காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்களே பண்ணிட்டோம். ஸோ அதுதான் ஒரு பெரிய ப்ராசஸை பார்த்து சென்சர் சர்டிஃபிகேட் வரைக்கும் நானே போய் கையோடு போய் வாங்கிட்டு வந்து லெனின் சார் கையில் கொடுத்துட்டு வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு see the whole thing. Even though I have produced 2 films, but this process was a different process. This process was a different process. நான் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுதான் பெரிய விஷயமா இருந்தது. இந்த படத்துக்கு மேனேஜர் வைக்கல நீங்கள் கரியர்லேயே உங்களுக்கு மேனேஜர் கிடையாது இல்லையா? எனக்கு மேனேஜர் இல்லை, இந்த அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் எந்த குழப்பமும் வரல எங்களுக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்கள் ஜர்னி இருந்தது. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. She was totally for making my career. சூப்பர். டோட்டலி ஒரு ஷேடோ போல் என் கூடவே ட்ராவல் பண்ணி என்னை ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ஸ் பண்ண முடியும்னால சொன்னது அம்மா தான். அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் இருந்தது. இவ பண்ணுவா, இவ ஜெயிப்பா, இவ செய்வா. அதுதான் பேரண்ட்ஸ்குள்ளே அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும். கரெக்ட். என்னோட பையன் இது பண்ணுவான், என்னோட பொண்ணு பண்ண முடியும். அது நாம் அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ உங்கள் பசங்களை குரூம் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஆமாம், அது ஹெல்ப் பண்ணது சார். அம்மாவோட பழகிருக்காங்களா பசங்க? ஆமாம் ஆமாம். பட் குட்டி வயசில் தே மிஸ் நவ் அ லாட். பெரிய பொண்ணு நிறைய சொல்வா, ஐயோ ஐ மிஸ் அம்மம்மா, இப்போ இருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்குமே, நாங்கள் ரொம்ப சின்னதாக இருந்தோம், பெருசாக ஞாபகங்கள் இல்லை எங்களுக்கு. பட் தே டூ மிஸ் பப்பா அண்ட் அம்மா. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ரசித்து பார்த்தீங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்ததுன்னா நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிற மாதிரி தான். அதுக்கு முக்கியமான காரணம் தேவயானி தான். ஏன்னா அந்த சினிமா உலகத்தில் ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அதில் பல
அனுபவங்களை உங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க மேலே அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்றத தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அவங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சது. ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்து சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு கலைஞரோடு சந்திப்போம். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.